கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள டிஐஜி அலுவலகத்தில் இன்று ஜனவரி 1ஆம் தேதி கோவை சரக காவல்துறை டிஐஜியாக டாக்டர் சசிமோகன் பொறுப்பேற்றார். அந்த பதவியில் இதற்கு முன்பு இருந்த சரவணன் சுந்தர் தற்போது கோவை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து டாக்டர் சசிமோகன் இப்பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய டாக்டர் சசிமோகன் தற்போது கோவை சரக டிஐஜி பதவியேற்று தனது புதிய பொறுப்பை மேற்கொண்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வணக்கம். கோவை சரக காவல் துணைத் தலைவராக இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறேன். பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கோவை சரகத்தில் மொத்தம் 4 மாவட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே நான் சில மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராக பதிவு கொண்டிருக்கிறேன். இந்த சரகத்திற்கு தேவையான சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து, குற்றங்களை குறைத்தல், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, வழக்கு விசாரணை, அதே மாதிரி கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்குகளுடைய கண்காணிப்புகள், இது அனைவரும் ஆல்ரெடி நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே சிஸ்டத்தையும் மென்மேலும் இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதை முதல்ல கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்வதற்காகவும், இன்னும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வழங்கக்கூடிய நடவடிக்கைகளையும், ஒரு குற்றங்களை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளும் துரிதமாகவும் சிறப்பாகவும் எடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் இந்த வருடத்தை துவங்குகிறோம். இல்லை, கோயம்புத்தூர் ரேஞ்சை பொறுத்த வரைக்குமே சில குறிப்பாக எக்கனாமிக் அஃபென்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீட் சம் டைம். ஸோ ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான முயற்சிகள். இடங்களில் ரைட்ஸ் நடந்துகிட்ருக்கும். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி நம்ம மாநகரமும் இந்த ரூரல் ஏரியா ஊரக பகுதியில் சேர இடங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ தொடர்ந்து அதற்கான விழிப்புணர்வும் சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படுது.